நம்ம சும்மா தொழில் ஸ்தானத்துல சனி இருந்தாரு, நான் அரசனை போல யோகம் உண்டு, நேரா போய் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருவேன், கிரீடத்தை வச்சுப்பேன் அப்படின்னா நம்ம கனவு காண்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ராகு 9ஆம் பாவம், கேது 3ஆம் பாவம். ராகு 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு, அதிர்ஷ்ட ஸ்தானத்துல ராகு. இதை விட வேற என்ன வேண்டும்? தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு அப்படின் போது நல்ல தன பிராப்தி அப்படின்னு இருக்கும். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி. சனி கர்ம சனி, குருனோட பார்வை 10ல இருக்கு. அப்ப பாருங்க, முற்பகுதியில குருனோட பார்வை இருக்கும், பிற்பகுதியில குருனோட பார்வை இருக்காது. அப்ப குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்காது. அப்ப என்ன பண்ணுவா ராகு? ராகு அதிர்ஷ்ட கிரகம், அதிர்ஷ்ட ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவா. ஆனா வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 2026ஆம் வருட பலன்கள் தான் பார்க்க போறோம். இந்த 2026ஆம் வருட பலன் பாருங்க, 2 பகுதியா நாங்க சொல்லுவோம், முற்பகுதி, பிற்பகுதி. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவானோட பொசிஷன் வச்சு. குரு பகவான் பாருங்க 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவரோட பார்வைகள் அத்துணையும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. ஆக பலன்கள் 2 பகுதியா சொல்றோம். எப்படிங்க? குருவை பேஸ் பண்ணி தானே சொல்றீங்க, எப்படி 2 பகுதியா சொல்றீங்க அப்படின்னா, ஸ்தான பலமே குரு பகவான் மாறுறாரு. குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறும் போது இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் ஸ்தான பலமே மாறுது, ஸ்தானமே மாறுறாரு. அதனால ஸ்தான பலம் மாறுது, பார்வை பாத்தீங்கன்னா பார்வை பலம் அப்படின்றது மாறுது. அதனால பாத்தீங்கன்னா 2 பகுதியா சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, இந்த 2026ஆம் வருடம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு. ஆனா ராகு கேது பயிற்சி 6/12/2026 நடக்குது. அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 20 நாள் தான் ராகு கேதுனுடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வரும். ஆக அந்த பலன்களை நாங்க 2026ஆம் வருடம் சொல்றதை விட 2027க்கு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா உசிதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானோட 2ஆம் பகுதி, பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவரோட 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சனி மேல படியுது, முற்பகுதியில ராகு மேல படியுது. அதனாலயும் பலன்கள் அப்படின்றது மாறும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு என்ன விதமான பலன்கள் வரப்போகுது, குரு என்னென்ன நல்லது செய்ய போறாரு அப்படின்றத துல்லியமா பார்க்க முடியும். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சனி கர்ம சனியா இருக்காரு. தொழில் ஸ்தானத்துல சனி, தொழில் ஸ்தானத்துல சனி அப்படின்னும் போது நம்ம பாருங்க, தொழில் கிரகம் தொழில் ஸ்தானத்துல, விதி கிரகம் தொழில் ஸ்தானத்துல அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்துல சனி இருக்காரு அப்படின்னும் போது 10 ஒரு பாவியாவது இருக்கணும், அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. இங்க 10ல இருக்க பாவியாரு? சனி பகவான். அப்ப நம்ம சும்மா தொழில் ஸ்தானத்துல சனி இருந்தாரு, நான் அரசனை போல யோகம் உண்டு, நேரா போய் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருவேன், கிரீடத்தை வச்சுப்பேன் அப்படின்னா நம்ம கனவு காண்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, தொழில் ஸ்தானத்துல இருக்க சனி பகவான். சனி என்ன பண்ணுவோம்? ஒரு தராசை கிளீனா வச்சிருப்பான். நீ எவ்வளவு வேலை செய்யற, அதுக்கான நீ அதுக்கான ஒரு பலனை கரெக்டா, அதுக்கான ஒரு வருமானத்தை தான் கொடுப்பான். நீ 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 1000 ரூபாய் எதிர்பார்க்கணும் அப்படின்னா அது கிடைக்காது. நீ 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 100 ரூபாய் கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 10,000 ரூபாய் கிடைக்கும், 10 லட்சம் ரூபாய்க்கு வேலை செஞ்சா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, கர்மஸ்தானத்துல சனி இருக்கான், கர்ம சனியா இருக்கான் தொழில் ஸ்தானத்துல, ஆக நீ உனக்கு ஃபுல்லும் ஜாக்பாட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, தொழில் ஸ்தானத்துல இருக்க சனி என்ன பண்ணுவோம், நீ தொழில எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத உனக்கு கத்துக் கொடுப்பான். நீ ஹார்ட் ஒர்க் பண்ண பெரிய லெவல்ல சாதிப்ப. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா என்ன ஆவே? நான் கீழே போயிடுவேனா, நான் அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவேனா, தொழில முடக்கிடுவானா? அதெல்லாம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ண பெரிய லெவல்ல அப்லிஃப்ட் ஆவ, ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா அப்படியே ஸ்டேசிஸ் ஆவ. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது தொழில் ஸ்தானத்துல இருக்க சனியினோட ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து குரு பகவானை வைக்கணும். குரு பகவான் பாத்தீங்கன்னா ஜென்ம குருவா இருக்காரு. பொதுவா சொல்லுவாங்க ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. பொதுவா எல்லாரும் காட்டுக்கு போயிடுவாங்களா? அதுவும் கிடையாது. இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுவான், நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இடமாற்றம் ஏற்பட்டா, ஐயோ எங்க தாத்தா பாட்டி வந்தது எல்லாம் இந்த ஊர்ல தாங்க, நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, பெருசா அப்லிஃப்ட்மெண்ட் இருக்காது. இடமாற்றமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தொழில் மாற்றமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சம்பந்தமே இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஜோதிடரா வரலாம், ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதியா வரலாம், சம்பந்தமே இல்லாம ஒரு டாக்டர் சொற்பொழிவாளரா வரலாம். இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். சம்பந்தமே இல்லாம ஒரு டாக்டர் படிச்சவங்க ஒரு விஜய் இதுக்கு வரலாம், ஒரு ஆங்கரா போலாம், இந்த மாதிரி ஒரு நியூஸ் ரீடிங் போலாம். அது அவங்களோட பேஷன் பாத்தீங்கன்னா அவங்க செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இடமாற்றம் தொழில் மாற்றம் வருது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, மிதுன ராசி அன்பர்கள் அவங்களுக்குள்ளேயே நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா மாத்துவாங்க. இறை வழிபாடு பண்ணணும், ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா நாட்டை அதிகரிக்கிறது, ஜீவ சமாதி போறது, சித்தர்கள் வழிபாடு பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்.
இன்பில்ட்டாவே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குரு வரும்போது பிடிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்றது இல்ல. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூடா நட்பு அப்படின்றது வரும். இந்த கூடா நட்பு கேடு விளைவிக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நல்ல நட்பா நல்ல இல்லாத நட்பா சேர்க்க வந்து கவனம் தேவை. சேரும் போது எப்படி நாங்க கவனமா வந்து இருக்கிறது. பொதுவா மிதுனம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கழுவுற மீன்ல நழுவுற மீன், ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு. நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அனலைஸ் பண்ண தெரியும். பட் பியாண்ட் தட் பெருசா உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா யார் கூடயும் ஒட்டி உறவாடவும் வேண்டாம், யார்கிட்டயும் பகச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஹாய் பை அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுமா. அது ஒண்ணு பாத்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து ராகு 9ஆம் பாவம், கேது 3ஆம் பாவம். ராகு 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு, அதிர்ஷ்ட ஸ்தானத்துல ராகு. இதை விட வேற என்ன வேண்டும்? பொதுவா வந்து பாருங்க, ராகு நல்ல ஸ்தானத்துல உட்காரும் போது அள்ளி கொடுத்துருவான், மறந்துருவான். இதே சனி நல்ல ஸ்தானத்துல உட்கார்ந்தாலும் கிள்ளி கொடுப்பான், ஞாபகம் வச்சுப்பான். ஆக ராகு 9ஆம் பாவம் சூப்பர் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது தந்தையும் குறிக்கக்கூடிய பாவம் இல்லைங்களா. ஆனா இது வந்து குருனோட பார்வை இருக்கு. அப்ப ராகு 9ஆம் பாவம் வரக்கூடிய கெடுதல் அப்படின்றது நம்ம பெருசா யோசிக்க வேண்டிய. ராகு 9ஆம் பாவம் செய்யக்கூடிய நல்லது மட்டும் நம்ம பாத்துக்கணும், இது ஒரு பெரிய பிளஸ். கேது 3ஆம் பாவம், இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல கேது. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். ஆமா இருக்கும், சரி. ஆனா வந்து பாருங்க, எனக்கு பேச்சுல ரொம்ப தெளிவு இருக்கு, ரொம்ப ஞானம் இருக்கு. எழுத்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு ஆக்கப்பூர்வமா எழுதுறேன். மத்தவங்களுக்கு நான் எழுதுறது என்ன சொல்ல வரேன்றது புரிய மாட்டேங்குது, அவ்வளவு உயரிய ஒரு நாலேஜ் அப்படின்றது இருக்கு. டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், வெளிநாட்டுக்கு டூருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் நடக்கும். நெய்பர்ஸோட பெருசா பழக மாட்டேன்றேன். சுத்தி வந்து பாருங்க, என்னோட நெய்பர்ஸோட முதல்ல நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், இப்ப என்னால பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஓகே, லெட் இட் பி, நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம். என்னோட தம்பி தங்கச்சிக்கும் எனக்கும் ஒரு இடைவெளி வந்துருச்சு. அந்த இடைவெளி அப்படின்றது சண்டை போட்டு பிரிஞ்சிடும் அப்படின்றது இல்ல. மேபி அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகலாம். என் தம்பி தங்கச்சி வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம் இருக்கு. பிராப்தம் எனக்கு ஏற்பட்டுச்சு, நான் அமைச்சிருக்கேன். அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அதனால நாங்க ரொம்ப வந்து இப்படி இருந்தோம், இப்ப கேப் ஆயிடுச்சு அப்படின்றது இருக்கலாம். மனஸ்தாபம், சின்ன சின்ன மனஸ்தாபத்தினால நாங்க வந்து கொஞ்சம் விலகி இருக்கோம் அப்படின்னு இருக்கலாம். அப்ப மனஸ்தாபம் அப்படின்னு நம்ம பெரிய லெவல்ல வந்து ரியாக்ட் பண்ணாதான் அந்த மனஸ்தாபம் அப்படின்றது வரும். அந்த பெரிய லெவல்ல ரியாக்ட் பண்றது அப்படின்றது வேண்டாம். ஒரு விதத்துல இந்த 3ஆம் பாவம் கேது நல்லதா அப்படின்னா நல்லதுதான், அதுல எந்த நெகட்டிவ் இம்பாக்டும் இல்ல, பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப அப்படியே வந்து பிற்பகுதி போலாம். பிற்பகுதி அப்படின்னும் போது உங்களுக்கு குருவை பத்தி தான் பேசிக்கா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். குரு வந்து பாருங்க 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு அப்படின் போது நல்ல தன பிராப்தி அப்படின்னு இருக்கும். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இதெல்லாமே இருக்கும். பொதுவாக இந்த 2ஆம் பாவத்தை மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க குரு வந்திருக்காரு. மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னா உங்க ராசி அதிபன் புதன். புதனுக்கு குரு வந்து நட்பு கிடையாது, பகைதான். அப்ப இந்த 2ஆம் பாவத்துல வந்து இருக்காரு அப்படின் போது வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம், ஆரோக்கியத்துல கவனம். பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. இந்த பொண்ணோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இறை வழிபாடு இருக்க குடும்பம். இவங்களோட அப்பா அம்மா எல்லாம் அவ்வளோ நேர்மையானவங்க, அவ்வளோ நாணயமானவங்க. இந்த பொண்ணு லோனுன்னு கேக்குது, லோன் கொடுங்க அப்படின்னு பேங்க்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஷூரிட்டி கழுத்து நான் போடுறேன், கேரண்டி நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் நம்ம போட்டா நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், இறை வழிபாடு நிறைய செஞ்சவங்களா இருக்கலாம், இவங்க வந்து நல்லவங்க நம்மளுக்கு எப்படி தெரியும்? சோ அந்த மாதிரி பெருசா யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷூரிட்டி கொடுக்குறேன், நான் வாரண்டி கொடுக்குறேன், நான் கேரண்டி கொடுக்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க மிதுனராசி அன்பர்களே, பிற்பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கும் மேல குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 7 and 10, அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப நிறைய ஃபேமிலியில வந்து பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது மாறும். எங்களுக்கும் எங்க ஒய்ஃப்க்கும் வந்து இப்ப நீங்க மிதுனராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வரும். நல்ல ரிலேஷன்ஷிப்னா நாங்க 2 பேரும் பயங்கர ஒத்துமை ஆயிடுவோமாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பாருங்க, இந்த பயங்கர ஒத்துமை, பயங்கர அஃபெக்ஷனு, பயங்கர ரொமான்ஸ், அவங்கதான் எனக்கு எல்லாமே அப்படின்றதுல நம்ம சினிமால தான் பார்க்க முடியும். ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப இளம் வயசு மிதுனராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க திருமண பிராப்தம் அப்படின்றது வரும். லவ் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க பார்ட்னர்ஸோட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. லைஃப்ல வந்து பாருங்க புதுசா ஒரு பார்ட்னர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பாருங்க நம்ம ஃபேமிலி ஓரியன்டாவும் சொல்லலாம், நம்ம பிசினஸ் ஓரியன்டாவும். நமக்கும் நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கும் நம்மளோட பிசினஸ் பார்ட்னருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறும். புதுசா இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல அதே பர்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி இன்னும் உங்க பிசினஸ் உயர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
இப்படி எல்லா பிளஸும் உண்டுங்க. அதே மாதிரி உங்க தொழில ஒரு மேன்மை முன்னேற்றம் இது எல்லாமே சாலிடா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கொடுத்துருவாரு. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இவரோட பார்வை, இவரோட உச்ச பார்வை வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 12 ருணரோக சத்ருஸ்தானத்தை பாக்குது. அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பாக்குறதுனால கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னோட டெய்லி ஒர்க், தினசரி வேலைகளை நான் கரெக்டா செய்யறேன். நான் காலையில எந்திரிக்கிற வேலையை பாக்குறேன். நான் பெருசா வந்து சோம்பேறித்தனம் ஆகல, நான் பெருசா வந்து உடல்நல உபாதைகள்னால படுக்கல. என்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் ப்ராப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். 8ஆம் பாவம் துஷ்டானத்தை குரு பாக்குறாரு. என்னோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்னால வீட்டுல பெரிய பிரச்சனைங்க, என்னோட மறைக்கப்பட்ட ரகசியங்கள், என்னோட உடல் சார்ந்த பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரகசியம் வந்து தெரிய வந்துருமோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பயம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சிட்டார் குரு பகவான். அது வீட்டுக்கு தெரியவே வரல. தெரிஞ்ச பிரச்சனை இருந்துச்சுங்க, அது எல்லாமே எங்க வீட்டுல மறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உடல் சார்ந்த உபாதைகள்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட், ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி குருனோட பார்வை, குரு 10ஆம் பாவத்துக்கு அதிபன் 10ஆம் பாவத்துல அவனோட பார்வை இருக்கு அப்படின் போது நிறைய தொழில்ல நீங்க எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டெவலப் ஆக முடியும். சனி கர்ம சனி, குருனோட பார்வை வந்து 10ல இருக்கு. அப்ப வந்து பாருங்க, நம்ம தொழில எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு டெவலப் ஆக முடியும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல இந்த கர்ம சனி மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல இருக்கு. அப்ப சனி, நீ இந்த வேலையை செஞ்சாதான் நான் இது கொடுப்பேன், நீ இந்த 2 பேஜ் ஹோம்ஒர்க் எழுதி முடு, அப்பதான் உனக்கு ஒரு சாக்லேட் அப்படின்ற கதையெல்லாம் மாறி, நீ எழுதாட்டு போ, இந்த சாக்லேட் எத்தனை வேணுமோ சாப்பிடு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க பாத்தீங்களா அம்மா. அந்த நிலைமை சனியினோட நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஆக நீ எவ்வளவு ஒர்க் பண்றியோ பண்ணு, ரொம்ப பண்ணா நல்லது, நான் பின்னாடி உனக்கு அதுக்கான இது கொடுப்பேன். பட் நீ வந்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ணா கூட நான் வேற வழி இல்லையே, குரு பார்வை என் மேல இருக்கே, நான் கொடுத்துதானே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு ஆளாகிறான் சனி அப்படின்னு சொல்லலாம். இது பிற்பகுதியில. இப்ப பிற்பகுதியில ராகு 9ஆம் பாவத்திலே தான் இருப்பாரு. ஆனா குருனோட பார்வை இருக்காது. முற்பகுதியில குருனோட பார்வை இருக்கும், பிற்பகுதியில குருனோட பார்வை இருக்காது. அப்ப குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்காது. அப்ப என்ன பண்ணுவா ராகு? ராகு வந்து அதிர்ஷ்ட கிரகம், அதிர்ஷ்ட ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவான். ஆனா அது உங்களுக்கும் உங்களோட தகப்பனாருக்கும் இருக்க உறவு முறையும் குறிக்கக்கூடிய பாவம் அது. அப்ப 9ஆம் பாவத்துல ராகு இருக்கான், குரு பார்வை இல்லை. அப்ப எனக்கு எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைச்சிடுது. ஆனா அப்பாக்கும் எனக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நான் 1 சொல்ல, அப்பா 2 சொல்ல, நான் 2 சொல்ல, அப்பா 20 சொல்ல. அப்பாக்கும் எனக்கு ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். அப்பாவுக்கு வேற லேடி கூட ஒரு தொடர்பு இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு குழப்பம், ஒரு பயம். அப்பா வந்து பாருங்க அந்த லேடி கூட கரெக்டா நிறைய பேசுறாரு, அதனால ஏதோ ஒரு சந்தேகம். இந்த மாதிரி நானா நினைச்சுக்கலாம், இல்ல இது உண்மையாவே இருக்கலாம், அது வந்து எனக்கு தெரிய வரலாம். இப்படி அப்பா சார்ந்த மனஸ்தாபம் அப்படின்றது வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அப்பா கிட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அது அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுங்க. உண்மைதானா? உண்மையாவே அப்பாக்கு இந்த பிரச்சனை இருக்கா? உண்மையாவே அப்பா நம்மளுக்கு இடையூறா இருக்காங்களா? உண்மையாவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களா? நம்மள வந்து வெய்யறாங்களா? எல்லாம் தெரிஞ்சுட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க, அமைதியா இருந்துருங்க. ரியாக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அப்பாக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு முறையில ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. புரியுதுங்களா? ஆக முற்பகுதி பிற்பகுதி ரெண்டுத்துலயுமே என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல, சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 2026 உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100க்கு 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க. செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.